படத்தில் நடிச்சிருந்த மனோகரா சார், மணிவண்ணன் சார், இந்த மாதிரி பல பேர் 5, 6 நடிகர்கள் தற்போது இல்லை. ஸோ அவங்களுடைய நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? இந்த படத்தை பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் மிஸ் பண்ணது வந்து என் குருநாதர் மணிவண்ணன் சார், மனோபலா சார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்களெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஒரு மாபெரும் நடிகர்கள். அது அந்த கிளைமாக்ஸ் முன்னாடி மனோபலா ஒரு காமெடி போர்ஷன்லாம் வரும். அதை வந்து மனோபலா சாரை தவிர வேறு யாரை நினச்சும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பின்னி எடுத்துதார் மனோபலா சார். ஸோ நீங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணால் அந்த நான் சொல்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து எல்லாம் வந்து தேட்டரில் உங்கள் பொங்கல் கொண்டாட்டம், பொங்கல் விடுமுறையை வந்து மதகஜராஜாவோட கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இல்ல ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி கொண்டாட்டமா நடிக்கிறேன்னா, ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி கொண்டாட்டமா படம் எடுக்கிறேன்னா காரணம் நானும் ஆடியன்ஸாக தான் இருக்கிறதுனால தான். ஸோ நான் என்ன மாதிரி படம் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பண்ணுவேனோ அந்த மாதிரி படம் தான் வந்து நான் எடுக்க ஆசைப்பட்றேன். என்னை பொறுத்தவரை என் குடும்பத்தோட சந்தோஷமாக அந்த 2 மணி நேரம். ஏன்னா ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். சீரியஸாக எடுக்கிறவங்க இருக்காங்க, சமுதாய பிரச்சனை பற்றி எடுக்கிறவங்க இருக்காங்க, ஆக்ஷன் ஓரியன்டாக எடுக்கிறவங்க இருக்காங்க, த்ரில்லராக இருக்கிறவங்க இருக்காங்க. ஐ ஆம் என்டர்டெய்னர். என் படம் பார்க்கும்போது எல்லாம் சந்தோஷமாக பார்க்கணும், அதான் முக்கியம். இல்லை, நான் சோஷியல் மீடியாவில் எதுவுமே சந்தானம் வந்து ஆக்சுவலாக நான் எவ்வளோ சந்தானத்தை நான் மிஸ் பண்ணுவேன்னு நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சந்தானம் நல்ல பெரிய ஹீரோவாக இருக்கார். என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட், நான் மியூசிக் அன்றைக்கி ஃபங்க்ஷனில் வந்து விஜய் ஆண்டனி பற்றி சொன்னேன். நீங்கள் மறுபடியும் அப்பப்போ மியூசிக் போடணும் எங்கள் படத்துக்கலான்னு. அதே மாதிரி சந்தானம் வாங்க, வி ஆர் மிஸ்ஸிங் யூ லாட் அஸ் காமிக்கல் இதுலேயும். இது கேட்கக்கூடாது, சந்தானம் கோச்சுக்குவார். இருந்தாலும் சொல்கிறேன், வி மிஸ் யூ சந்தானம். இந்த படத்தோட பார்ட் 2 இல்லனா வந்து விசா சாரை வச்சு தொடர்ந்து படம் பண்ணனும்ன்ற என் லைஃப்லயே நான் கொடுத்த பெரிய இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். இல்ல நீங்க எந்த படம் எடுத்தது? அரண்மனையில 4 பார்ட் எடுத்திருக்கீங்க. மதகஜராஜாவுக்கு 2வது பார்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல விசா சாரை வச்சு அடுத்த படம் பண்றதுக்கான கதை ஐடியா ஏதாவது இருக்கா? நாளைக்கு சாயங்காலம் எனக்கு தெரியும். மதகஜராஜாவுக்கு மக்கள் கொடுக்குற வரவேற்பை பொறுத்து மதகஜராஜா 2 வருதான்ட்டு தெரியும். தேங்க்யூ.